வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நம்ம இந்த சேனலில் இலுமினாட்டி அப்படிங்கிற அரச குடும்பத்தை பற்றி நிறையா செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தெரியாதுன்னா என்னுடைய பழைய காணொலிகளை பார்க்கவும். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் அட்டையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விழிப்புணர்வு அளிக்க முயற்சி பண்ணுற விடயங்கள் எல்லாமே புரிய வைக்கிறதுக்கு மிக கடினமானவை. பக்கத்து அரசோ அல்லது ஒரு தீவிரவாதி அமைப்போ நம்ம நாட்டு மக்களை அழிக்க முயற்சி பண்ணுது, நம்மளுடைய தகவல்களை திருடிக்குது அப்படின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதானவை. ஆனால் உண்மையில் இவை செய்கிறது எதுவுமே வெளியில் இருக்கவங்க இல்லை, நமது அரசாங்கம் தான் நம்மளை அழிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கு, அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இதை புரிய வைக்கிறது அவ்வளோ எளிதானதில்லை, நம்ம புரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ எளிதானதில்லை. நம்ம நாட்டு அரசாங்கம் மட்டுமல்ல, எல்லா நாட்டு அரசாங்கங்களும் தங்களது மக்களை அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து மூலதனத்தை பறிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, அவங்களை முழுக்க அடிமைப்படுத்த முயற்சி செய்து கொண்டு இருக்குது. இந்திய அரசாங்கம் நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக எப்படி இலுமினாட்டிகளால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்திய அரசின் சுதந்திர போராட்டம் ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இனி ஆதார் கார்டை பற்றி பேசினா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஆதார் கார்டின் வழியாக நமது கண் மற்றும் கைரேகைகளின் பதிவுகளை நம்ம வழங்கியிருக்கிறோம். பல வழிகளில் இந்த ஆதார் அடையாள அட்டையால் நமக்கு ஆபத்து ஏற்படுது. முதல்ல அது தனியார் நிறுவனங்களால் ஏற்படுது. தனியார் நிறுவனங்கள் தான் ஆதார் அட்டைக்கான தகவல்களை சேகரித்தது, அதை அது மற்ற நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யுது. அதை அவை வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்துகின்றன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கம் எப்போதுமே குற்றவாளிகளுடைய கைரேகையும் அவங்களே பற்றிய தகவல்களையும் தான் அரசு சேமித்து வச்சுருக்கும். ஆனால் இப்போ எல்லாருடைய தகவல்களையும் சேமித்து வைத்துக்கொள்ளுது. இங்கே மட்டும் இதே நிலையில் அமெரிக்காவிலையும் ஸ்னோடன் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சாரு. அதாவது என்னென்னா, எதிரி நாடுன்னு சொல்லப்படுற ரஷ்யாவை கண்காணிப்பதை விட அமெரிக்கா அமெரிக்க மக்களை அதிகமாக கண்காணித்ததை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அங்கேருந்து வெளியேறி அதை பற்றிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. அவரை பற்றி ஸ்னோடன் அப்படின்னு ஒரு திரைப்படமும் எடுத்திருக்காங்க. உங்களால் முடியும்னா அந்த திரைப்படத்தை பாருங்கள். அதோடு அரசு யாரையாவது ஒழிச்சு கட்டணும்னு நினச்சா இந்த கைரேகையை பயன்படுத்தி அவனை ஒழிச்சு கட்ட முடியும். அதாவது போலியான கைரேகையை உருவாக்கி இவன் தான் இந்த குற்றத்திற்கு காரணம் அப்படின்னு ஒருத்தனை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சிறையில் அடைக்கவோ எதுவும் செய்யவோ எந்த பிரச்சனையில் மாட்டிவிடவோ அரசினால் முடியும். பழைய காணொலிகளில் நான் சொன்ன மாதிரி தான், ஒருத்தனை பற்றி முழுமையான தகவல்கள் ஒருவனுக்கு தெரிஞ்சால் அவனால் அவனை கட்டுப்படுத்த முடியும், அவனை ஆள முடியும். அதற்காக தான் இவை எல்லாமே செய்யப்படுது. இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். தொடக்கத்தில் இது சும்மா ஒரு அடையாள அட்டை, இதையும் நீங்கள் மற்ற வீட்டிற்கு மாற்றாக பயன்படுத்திக்கலாம், வேணும்னா எடுங்க, வேணாண்டா வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு துறைகள்லையும் மானியம் வேணுமா, உன்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், நீ 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகணுமா, உன்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், பள்ளிக்கு போறியா ஆதார் கார்டு வேணும், சிம் கார்டு வாங்குறியா ஆதார் கார்டு வேணும், வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறியா ஆதார் கார்டு வேணும். இப்படி எல்லாத்துலேயும் ஆதார் கார்டை அரசு கொண்டு வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ சிலர் சொல்லுவாங்க பிஜேபினாலே இப்படி தான், பிஜேபி ஆட்சி வந்தால் இப்படி தான் ஆகும் அப்படின்ட்டு. உண்மையில் எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த அரசாங்கம் இலுமினாட்டிகளால் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது, நமக்காக இல்லை. இதே பிஜேபி தான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆதார் கார்டை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் ஒழிக்கலை, அவங்க வந்த பிறகு தான் இது பரவலாக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எதுவும் மாறாது, ஏன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுபடி தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆதார் அட்டையை பரவலாக்குறதுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் அரசு கேட்கவே இல்லை, அது பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கு எல்லாத்தையும். அதோடு நீங்கள் ஒருவேளை இதில் மக்களுக்கு சார்பாக தீர்ப்பு வரும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு, நிச்சயமாக வராது. எந்த நீதிபதியுமே உண்மையானவர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா குறிப்பிட்ட அமைப்புகளில் அவங்க உறுப்பினராக இருந்தால் தான் அவங்களால நீதிபதிகளில் இருக்க முடியும். அந்த அமைப்புகள் வழியாக இலுமினாட்டிகள் அந்த நீதிபதிகளை கட்டுப்படுத்துவாங்க. ஆதார் அட்டை வெறும் அடையாள அட்டையாக நிற்க போகிறதில்ல, இது வெறும் முன்னோட்டம் தான். நம்மளை அட்டைகளை பயன்படுத்துவதற்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இனிமேல் ஒரு ஒற்றை அட்டை உருவாக போகுது. அந்த அட்டையில் நம்மளை பற்றிய முழு விவரங்களும் இருக்கும். நமது படிப்பு விவரங்கள், நமது குடும்பத்தை பற்றிய விவரங்கள், நமது மருத்துவ விவரங்கள், நமது சொத்து விவரங்கள், நம்மளுடைய வங்கி விவரங்கள், நம்மளுடைய வருமான விவரங்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கும். எங்கேனாலும் நம்ம அந்த அட்டையை தான் பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாக்கப்படும். பணத்திற்கு பதிலாகவும் நம்ம அந்த அட்டையை தான் பயன்படுத்த போகிறோம். இதற்கான முன்னோட்டம் தான் அனைத்தும்.
இந்த அட்டை பயன்பாட்டுக்கு வரும்போது நாம் முழுவதும் அவர்களுடைய கண்காணிப்பில் இருப்போம். நாம் முழுவதும் அவங்க அடிமையாகும் நிலை ஏற்படும். நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம என்ன வாங்கினாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அட்டை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையை உருவாக்குவாங்க. இது விவிலியத்திலும் இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு எண் கொடுக்கப்படும். அந்த எண் இருக்கிறவனால தான் வாங்கவோ விற்கவோ முடியும். இது கடைசி காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நடந்துக்கிட்டும் இருக்குது. இது எப்படி விவிலியத்தில் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் விவாதத்திற்குரியது. நண்பர்களே, தற்போது நமக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதற்கான தீர்வாக எனக்கு தெரிகிற ஒன்று, அரசாங்கங்கள் அளிக்கப்பட்டு பழங்குடி வாழ்க்கைக்கு ஒத்த சமூகங்கள் உருவாக்கப்படணும். அதுவும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கீழே பகிர்ந்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோடு அந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல காணொலிகள் வர இருக்குது. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் பார்த்துடலாம். நன்றி.